ஓம் சைராம் ஜி சைராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லைன்னு ரொம்பவே வருத்தமாக இருக்கு இல்லையா? எது தொட்டாலும் சறுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கு. என்னுடைய வெற்றி ஏன் எனக்கு கிடைக்க மாட்டுதுன்னு உன்னுடைய மன வருத்தம் எனக்கு தெரியுது. ஆனால் அந்த வெற்றிக்கு 2 எதிரிகள் இருக்காங்க. உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை அவங்க தான் தடுத்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? உன்னுடைய வெற்றிக்கு 2 எதிரிகள் உண்டு. அது உன்னுடைய தயக்கமும் முயற்சி இல்லாதது தான். துணிச்சலை தோலனாக்கி நீ கொட்டணிச்சுக்கோயேன், உன்னுடைய தயக்கம் என்னும் எதிரியை விரட்டி அடித்து தன்னம்பிக்கையை ஒன்றால் வளர்க்க முடியும். அந்த தயக்கத்தை விட்டு ஒழிச்சா மட்டும்தான் வெற்றி விரைந்து உன்னை தேடி ஓடி வரும். அந்த தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான். என்னால் முடியும் என்ற எண்ணம் மட்டும்தான் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும். அந்த நம்பிக்கை தயக்கத்தை நிச்சயம் விரட்டி அடிக்கும், வெற்றியை தேடி தரும். என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில் உன்னை போய் தள்ளிவிடும். அதனால் அந்த கேள்விக்குறியை உன் முன்னால் நீ வைக்காத. கேள்விக்குறி இல்லாமல் பார்த்துக்கோ. எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நீயே ஆச்சரியக்குறியை போட்டுக்கோ. யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே என, யாரும் எனக்கு உதவ மாட்டாங்களே என கவலைப்படாத. நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீ குறைச்சிக்கிட்டாலே போதும். அனைத்துமே உனக்கு நலமாக நடப்பதை நீயே பார்ப்ப. மன உறுதியால் தேடியதை கண்டு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. மன உறுதி இல்லாதவங்க பின்னடைவதானே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. மன தைரியத்தோடு அவங்க செய்யும் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறும். அதுபோல தான் நான் உனக்கு சொல்கிறேன். அடுத்ததா, தயக்கத்தை விட்டொழிக்கும் முயற்சி மிகவுமே அவசியம். தயக்கத்தை விட்டொழிச்சிட்டு இதில் இப்படி போனால் நல்லா இருக்குன்னு முயற்சி செஞ்சுப்பாரு, உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா? நாம் ஒரு எழுத்தாளராக வேணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம எழுதி எழுதி பழக்கப்படுத்திக்கணும். அதுபோல் ஒரு பேச்சாளராக வேணும்னா பேசி பேசி பழகிக்கணும் இல்லையா? அதுபோல தான் வெற்றியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எதற்காக தயங்குறீங்க, எதை கண்டு நடுங்குறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போக்கை நீ முயற்சி செய். அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுத்த செயல்களை நீ செஞ்சுக்கிட்டே வா. உன்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கோ. மன அமைதியுடன் ஒருமுகத்தன்மையுடன் நீ செயல்பட்டு அந்த தயக்கத்தையே நீ வெற்றி பெற செய்யலாம். சோர்வாக இருப்பது, தயங்குவது, பின்தாங்குவது, ஆர்வம் குறைவாக இருப்பது, இது நம்மால் முடியுமா என சந்தேகிப்பது, முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது, தன்னம்பிக்கையின்றி பேசுவது, செயல்படுவது எல்லாமே துணிவு இல்லாதது தான் அதற்கான காரணம். இதை தருவதும் தயக்கம்தான். தயக்கத்தை நீ முதல்ல விட்டொழிச்சிடு. துணிச்சல் தானாக வரும். நம்மளால் முடியாதது வேற என்ன இருக்குது? நாம் ஏன் அவனுக்கு பயப்படணும்? அவன் யார்? நான் எதுக்காக அவனுக்கு பின்னாடி ஓடணும்? முன்னாடி ஓடினா என்ன? அவனை விட நான் முன்னேறி வரணுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் உன்னிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவ. நெப்போலியன் கூட ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன்னுடைய படை வீரர்களை ஆற்றை கடந்து படகில் அழைத்துட்டு போனாராம். ஆற்றை கடந்ததும் படகுகளை எரிக்க சொன்னாராம். வெற்றி பெறாமல் புறமுதுகு காட்டி வந்தால் நாடு திரும்ப முடியாதுன்னு வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம். இது நிச்சயமாக எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவங்களுக்கு வர வச்சுதான். இது நெப்போலியனின் வெற்றி ரகசியங்களில் இது ஒன்று. நீங்கள் உங்களை பூனையாக நினச்சி கொண்டா பூனை தான், அதை சிங்கமாக எண்ணிக்கொண்டா நீங்கள் பெரிய சிங்கம் இல்லையா? அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டு இருக்குதோ அந்த அளவு தான் உங்களுடைய வெற்றியும் இருக்கும். நெப்போலியன் மட்டுமல்ல, தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்றை மிகவும் இடம்பெற்றவர்களாகவும் இருக்காங்க. தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அழிச்சா நீ மகிழ்ச்சியாக வாழலாம். பொறுமையை கையாண்டுக்கோ. நம்பிக்கை உனக்குள்ளே வச்சுக்கோ. தைரியத்தை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டே வா. நிச்சயம் உன் வாழ்க்கை தோல்வியில் முடியாது, வெற்றியில் தான் முடியும். முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ துவங்கிப்பார். உன் வாழ்க்கை என்னுடைய கையில் மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்குது. அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போகிறன்றதில் தான் அது இருக்குது. சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனீன்னா உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்கும். அதை எதிர்மறையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறையை தவிர்த்து விடாத. நல்லது நடக்கும்.